ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான மீன் போட்டு எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சைடில் வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் மீன் தான். ஸோ அதில் தான் கொஞ்சம் சென்டர் முள் மட்டும் இருக்கும். ஸோ நான் அந்த மீனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எது நல்லா பெட்டராக இருக்கோ அந்த மீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மீன் நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு ஸோ பாத்திரத்தில் தண்ணி வச்சு பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சுட்டு அதில் அந்த மீனை வந்து வரிசை அடுக்கி வச்சுருக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ அது வெந்துட்டுருக்கட்டும். அந்த வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம மீன் வந்திருக்கும் இந்த டைமில். ஸோ நான் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. சென்டர் முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு முள் இல்லாமல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனால் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடவுளுந்த பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஒரு வத்தலை வந்து நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலெலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிச்சு வச்சுருக்க அந்த மீனை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து மிளகுத்தூளும் மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு சூப்பரான மீன் புட்டு, சுவையான மீன் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.